மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பாமக நேற்று இரவு ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டின் திசையே மாறி இருக்கிறதுன்னு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? திசையே மாறிச்சாலாம் தெரியல, அதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு உண்மை என்னன்னா, அதிமுக வேண்டான்ட்டு பாஜக கிட்ட போற முடிவை அன்புமணி உறுதியாக இருந்திருக்கிறார். அதில் பாஜக வெற்றி கண்டிருக்கிறது. அதிமுக பக்கம் இருந்து பாமகவை இழுத்துட்டு வர்றத பாஜக சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் கிரெடிட் கோஸ் டு ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அண்ட் ஆல்சோ அண்ணாமலைக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதுல அது மறுக்க முடியாது. ஏன்னா முந்தா நாள் நைட்டு உங்களுக்கு முந்தா நாள் பேசுனது என்னன்னா, பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் போனார்ல, அருள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் பார்த்தாரு. அப்புறம் அன்று பாமக மீண்டும் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அதிமுகவுடன்லாம் பேசப்பட்டது. அதுக்கு முன்பே தெரிய வந்த விஷயங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. அன்புமணி அவர்கள் பாஜகவோட போறதை விரும்புறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போவதுதான் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு பெரிய கருத்து வேறுபாடு இருந்ததை பல ஊடகங்கள் பேசப்பட்டது, அரசியல் வட்டாரங்களே இருந்துச்சு. அந்த கட்சியை சார்ந்த நண்பர்கள் நம்மகிட்ட பேசும்போது அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள். அதனாலதான் நேரடியாக பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினோட முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே பாஜகவோடு அன்புமணி போக வேண்டும் என்று விரும்பதை ரசிக்கல. அந்த சூழ்நிலை தான் அருள் போய் பார்த்தாரு. அதனால அன்னைக்கே உறுதியாகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு நேற்று காலையில இருந்து பாஜக பக்கம் மீண்டும் திரும்புகிறார்கள் அப்படின்ற பேச்சுக்கள் வர ஆரம்பித்தது. அதற்கு அந்த இன்டர்வீனிங் நைட் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை இரவுல என்ன நடந்தது, இரவுல இருந்து திங்கள் காலை வரை அப்படின்றதுதான் ஒரு பெரிய இதுவா இருந்தது. அது நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மாநில பாஜக சார்பாக நேரடியாக அண்ணாமலை அவர்கள் ஒரு உறுதி அளித்திருக்கிறார். இந்த மொத்த கூட்டணி பேரத்தையும் பாஜக சார்பாக தைலாபுரத்தில் நடத்தியது எல் முருகன் தான் மீடியேட் பண்ணி அவர் தான் நடத்தினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இந்த இழுவரி நீடிட்டு இருந்துச்சு. மருத்துவர் ராமதாஸ் அதிமுக பக்கம் போகணும், அன்புமணி பிஜேபி பக்கமே நான் இருப்பதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த சிக்கல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணாமலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நேரடியாக ஒரு உறுதி அளித்ததாக, அதாவது தொலைபேசி வாயிலாக பர்சனலாகவே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஆட்சி அமைத்து விட்டால் ஒன்றியத்தில் மினிஸ்டீரியல் பர்த் என்று கொடுப்பதாகவும், இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு ராஜ்யசபா, அன்புமணியுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு ராஜ்யசபா நாமினேஷனும் கொடுப்பதாக உத்தரவாதம் தந்ததாகவும், அதற்கப்புறம் தான் பேரம் படிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல். அன்புமணி அவர்களுக்கு பாஜகவோட போகணும்னா அவருக்கு தான் அவரோட வழி தெரியும். ஏன்னா அவரோட எம்சி வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருவது. ஸோ அவருக்கு தான் அந்த வழி என்னன்றது அவருக்கு புரியும். பாஜகவோட ஏன் போறணுன்ற கஷ்டம் அவருக்கு தெரியும். இரண்டாவது, அதிமுகவோட போயும் பெரிதாக ஒன்றும் சோபிக்க போறது இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதிமுகவோட போனா டஃபா ஃபைட் பண்ணலாம், டிஎம்கேவோட ஒரு சில இடங்கள்ல ரொம்ப டஃப் ஃபைட் கூட கொடுக்க முடியும், சென்ற முறை சிதம்பரத்துல செய்தது போல திருமாவளவனுக்கு எதிராக. அதனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா பாஜகவோட போனா பாமக வலுவான இடங்கள்ல அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில், அப்புறம் வேலூர் முதற்கொண்டு, வேலூர் ராணிப்பேட் முதற்கொண்டு மயிலாடுதுறை வரைக்கும் நீடிக்கும், சேலம்ல இருந்து ஆரம்பிச்சு. அப்போ அந்த பகுதிகளெல்லாம் பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா கட்சி முளைச்சிருக்குமே ஒழிய அதிமுகவோட இருப்பது போல அவங்களுக்கு பலம் கொடுக்க போறது இல்லை. அதையும் மீறி போவதற்கான காரணம்னா அப்ப இன்னும் பல கன்சிடரேஷன்ஸ் தான் இருக்கணும். வெற்றிக்கு அப்பாற்பட்டு, இல்ல வெற்றி வாய்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு, வெற்றிங்கிறதே இங்க இல்லை இப்போதைக்கு, வெற்றி வாய்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு அதர் கன்சிடரேஷன்ஸ் தான் இருக்கணும். மினிஸ்டரு, அப்புறம் இல்ல ராஜ்யசபா நாமினேஷனோ, இல்ல இன்னும் பல கன்சிடரேஷன்ஸ், வழக்குகள், இல்ல இன்னும் கொஞ்சம் வலுவான வேற ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் காரணம் தான். அதனாலதான் நீங்க நிச்சயமா இயல்பாக பார்க்கணும்னா அதிமுகவோட போவதுதான் நல்ல இது. ஆனா இதுல பெரிய லூசர் எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான் நினைக்கிறேன்.
ஓகே. என்னன்னா நீங்க அதிமுக இவர்கள் செய்த பேரம் பாமக நன்றாக பயன்படுத்தி கொண்டது அதிமுகவுடைய தனிமையை. அவரோட முந்தா நாள் போய் பேரத்தை ஏத்திட்டாங்க. ஏத்திக்கிட்டே இருந்துட்டு 10 சீட் இங்க வாங்கினார். அவங்க 7+ சொன்னதை கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதிமுக சார்பாக கூட ஒரு ராஜ்யசபா நாமினேஷனுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள்லாம் வந்தது. அவங்களுக்கு இருக்கிற 2ல ஒண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏற்கனவே அதிமுக நாமினேஷன்ல தான் இப்ப இன்னைக்கு அன்புமணி வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கு. 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல் மினி பை அசம்பிளி போல் வந்தது இல்லையா? 22 சீட்டுக்கு 9 சீட்டு வெற்றி பெற்று திமுக 13 சீட்டு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வச்சதுக்கு பிரதிபலனா தான் வந்து அதிமுக சார்பாக அன்புமணிக்கு ராஜ்யசபா நாமினேஷன் கொடுத்தாங்க. ஆனா அந்த நன்றி கடனை பாமக அதிமுகவுக்கு திருப்பி செய்யல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஆட்சி முடியறதுக்கு கடைசி நாட்கள்ல தான் போய் 10% இடஒதுக்கீடு அவசர கதியில வேற அனௌன்ஸ் பண்ணாரு. அப்போ கூட்டணியே அப்போ ஒன்றுபிணைந்த அதிமுகவுல ஓபிஎஸும் இன்று அவரோட வந்து துணை சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் வெளிப்படையாகவே பிரச்சாரத்தை காலத்துல மக்கள்கிட்ட அதெல்லாம் வராதுன்னு கவலைப்படாதீங்கன்னு தென் மாவட்ட மக்கள்கிட்ட உறுதியளிச்சாங்க. மொத்த தென் மாவட்ட அதிமுகவை அடகு வச்சு அப்படி கூட வந்து 10% கொடுத்து அன்புமணியையும் திரு ராமதாஸ் அவர்களையும் 2 பேரையும் வந்து அப்பாவையும் மகனையும் வந்து தன் பக்கம் வச்சுக்கணும்னு அவங்கள வந்து குட் ஹியூமர்ல வச்சுக்கணும்னு அதை அவசரமா கடைசி நாள்ல கொண்டு வந்தார் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு. அப்போ அதெல்லாம் செஞ்சும் வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. ஒண்ணு பாமக ஓட்டு ஏடிஎம்கேக்கு பெருசா வரல, இன்னொன்னு இந்த ராஜ்யசபா நாமினேஷன் அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து கடைசியில வேணான்ட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாரு அதிமுக கிட்ட இப்படி ஆள் அனுப்பிச்சு பேசுறதை வைத்து. அப்போ அது படியில அப்படின்றப்போ நிச்சயமாக அப்போ பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு அதிமுகவை பயன்படுத்தி அதிமுக நட்டாதல் நிறுத்திட்டு நல்ல பிஜேபியோட நல்ல டீல் கட் பண்ணிட்டு பாமக போயிருக்காங்க. பாமகவை தவறு சொல்றது நமக்கு தவறு சொல்ல முடியாது. அவர்கள் வந்து எந்த இடத்துல தங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குதோ சீட்டு கிடைக்குதோ ஒரு அரசியல் கட்சியாக அதை தான் பார்ப்பாங்க. ஆனா அதுல முக்கியம் எங்கன்னா எங்க வாய்ப்பு அதிகம்னு பார்க்கணும். இப்ப 2 பேர்த்திட்ட போனாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை, அதிமுக போனா ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு. அதுக்குதான் வந்து சிதம்பரத்தை உதாரணத்தை காட்டினேன். அங்க போனோம்னா ஏதோ ஒரு வாக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அப்போ அது அந்த சென்ற முறை அந்த உதாரணத்தை வைத்து நான் சொல்றேன், திருமாவளவனுக்கு எதிராக அவர்கள் செய்தது. அப்போ அது கூட இல்லாம இப்ப பாஜகவோட போறதுனால எந்த பயனும் கிடையாதுங்க. மோடி வந்து இன்னும் 50 தடவை வந்துட்டு போனாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி இன்னும் டெய்லி இங்க தமிழ்நாட்டிலே அடுத்த 20 நாள் குடியிருந்தாலும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. ஓகே. அப்ப வைட்டமின் எம் தான் ரோல் பிளே பண்ணிருக்கா சார்? அது வெளிப்படையா எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து நான் கேள்விப்படுவது பாஜக ஆஃபர் பண்ண டீல் வந்து பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்ன மாதிரி அதனால வந்து பாஜகவை வந்து ஏற்றுக்கொண்டு அதிமுக நிராகரிச்சிருக்காங்க. ஓகே. இப்ப மாம்பழம் விலை பேசும் படலம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு சேலத்துல கூட்டம் சார். சேலத்துல அண்ணாமலை, எல்முருகன், மோடி, ராமதாஸ், அன்புமணி எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூகங்களை அப்படியே டைரக்டா ஸ்டேஜ்ல ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா வர்றாங்க. எல்முருகன், அண்ணாமலை, அப்புறம் ராமதாஸ் 3மே அந்த பகுதியில ஓட்டுக்களை தீர்மானிக்கக்கூடிய சமூகங்களின் பிரதிநிதிகளா மேடையில் இருக்கிறாங்க. இது அங்க எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் மக்கள் மனசுல தராதா சார்? அந்த மேடையில் இருந்த எல்லாத்தோட இபிஎஸ்சி சேர்த்திக்கங்க. இவங்க எல்லாரும் 2019 மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. இதே தலைவர்கள், இதே சேம் செட்டு. அதுல கூட வந்து பிரேமலதா விஜயகாந்த் இதையும் சேர்த்திக்கங்க. விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகாந்தும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்களும் இருந்தாங்க. இபிஎஸும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தது. டிடிவி மட்டும்தான் இன்னைக்கு இல்ல. அப்ப அதே மேடையில அப்போ இபிஎஸோட சொந்த ஊர்ல இதே மாதிரி நடக்கும்போது அங்க எல்லாம் உட்காந்துதான் மேடைகள்லாம் நடந்தது இல்லையா? ஏன் அப்பவே ஓட்டு வரல? இப்ப கேட்டா நாங்க அடுத்த அந்த 5 ஆண்டுல வளர்ந்துட்டோம் அப்படிம்பாங்க. சரி, இவர்கள் வந்து நீங்கள் சொன்ன நபர்கள் இருக்காங்களே, எல்முருகன், திரு அண்ணாமலை, வேற சொன்னீங்க அன்புமணி ராமதாஸ், இவர்கள்லாம் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள். அவர்கள் சொன்னா அப்படியே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அப்ப அந்த பகுதியில வந்து வேற யாரும் ஜெயிக்கவே கூடாது. அப்படிதான் இருக்கா என்ன? இல்ல இன்ஃபேக்ட் அந்த கிளைமை எந்த தலைவருமே, எந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவரும், இந்தியாவில எந்த கட்சி தலைவரும் வைக்க முடியாது. எது அங்கங்க சின்ன சின்ன பாக்கெட்ல ரொம்ப பின்தங்கிய ஏதாவது ஒரு பகுதியா இந்தியால படிப்பறிவு இல்லாத, இல்ல அரசியல் விழிப்புணர்வு, இல்ல சமூக முன்னேற்றமே நடக்காத ஒரு பழமைவாதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊர்ல அந்த காப் பஞ்சாயத்து நடக்கிற ஊர்கள் நடக்கும். சேலம் படித்த ஊர், சேலம் படித்த ஊர்கள் தமிழ்நாட்டிலேயே அதெல்லாம் நடக்கிறது இல்லை. நீங்க ஜாதியின் அடிப்படையில ஓட்டு போட்டு வந்து எல்லாம் ஓட்டு போட்டுறாங்கன்னா தமிழ்நாட்டுல 30% மேல நாங்க தான் பாப்புலேஷன் இருக்கோம். நீதிபதிகள் நியமனத்திலேயே வந்து அந்நியருக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கக்கூடிய ராமதாஸ் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை தனிச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்? எதுக்காக வந்து 90களோட கடைசியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 5% ஓட்டுலயே நிற்குது அந்த கட்சி? ஒன்று அவர்கள் பெறக்கூடிய ஓட்டு சரி, மித்த முறையெல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை, அவர்களுக்கு கம்மியான சீட்டு தான், 2009 7 சீட் தான் நிற்கிறாங்க, அதனால அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. கூட 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனியா தானே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நின்னார் இல்லையா? அப்போ கூட ஒன்றும் பெருசா எடுக்கலையே, செல்ஃப் எடுக்கலையே. அது
அப்போ நீங்க ஒரு சமூகத்தை அடிப்படையாக வைத்து ஓட்டு கேட்கறதெல்லாம் மக்கள் வந்து சமூகம் வந்து ஒரு காரணியா இருக்குதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஜாதி வந்து ஒரு காரணி, பணம் ஒரு காரணி, இதெல்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் அந்த கன்சிடரேஷன் எல்லாம் தாண்டி மக்கள் வாக்களிக்கும் போது அவர்களுடைய எண்ணன்றது அரசியல் ரீதியா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்றது வந்து அதையெல்லாம் தாண்டி இவர் நமக்கு நல்லது செய்வாரா, இந்த கட்சியினுடைய தத்துவம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய தத்துவமா, பாஜகனுடைய ஹிந்துத்துவ நேஷனலிசம் நமக்கு நல்லது செய்யக்கூடியதா, சரியா தவறானதா அப்படின்றதான் இன்னைக்கு அந்த முதல் பிரதமருடைய பேச்சை கேட்ட அனைவருமே அந்த முடிவை தான் முதல்ல எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அன்புமணி உட்கார்ந்தாரா, அண்ணாமலை உட்கார்ந்தாரா, இல்ல யார் உட்கார்ந்தாங்கன்றதெல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது தான். ஓகே, அதெல்லாம் அவசியம் கிடையாது. அப்போ நீங்க மக்கள் முடிவெடுக்கக்கூடியது அந்த அந்த புள்ளியில தான் முடிவெடுக்கிறாங்க. இப்ப இதனால பொலிட்டிக்கலி கெயின் ஆகுறது யாரு சார்? நீங்க பாஜகவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய கெயின். ஓகே, எப்படி பாத்தீங்கன்னா பாஜக ஒன்னும் ஜெயிக்க போறது இல்லை இந்த இதுல. அன்புமணியோ இல்ல நீங்க ராமதாஸோ அவர்களோ டிடிவியோ இல்ல ஓபிஎஸ் உட்கார்றதுனால பெரிய வந்து இல்லை. இன்றளவும் பெரிய கட்சி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சவால் விடக்கூடிய இடத்துல அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் இருக்கு. அவர்கள் கூட்டணியில பெரிய கட்சிகள் இல்லாம தனித்து விடப்பட்டிருக்கலாம் இந்த இன்றைய சூழல்ல. ஏன்னா தேமுதிக இன்னும் 2 நாள்ல முடிவெடுக்க போறேன்னு சொல்றாங்க, அவங்க உறுதிப்படுத்த மாட்டேன்றாங்க. ஆமா, அப்போ நாமினேஷன் நாளையில இருந்து தொடங்குது. அப்போ அவங்க 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன்றாங்க. ஆனா எலெக்ஷன்ல இதெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்கிறதா, நாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் கூட்டணி எல்லாம் முடிவாகும். அப்போ ஏறக்குறைய வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை தவிர வந்து அதிமுக கூட்டணியில கிருஷ்ணசுவாமி புதிய தமிழகம் அவர்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை. ஆனாலும் வந்து நான் சொல்றது இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இப்போ சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தான் இன்னைக்கு 2வது இடத்துல சேலஞ்ச் பண்ற இடத்துல இருக்கு. நீங்க நான் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அந்த மேடையில இருந்து அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ராமதாஸ் அண்ட் இவர் எல்லாரும் அன்புமணியும் சேர்த்து எல்லாருக்கும் என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்கு? அதுல அதிகமா பாஜகவோட அதிகமா ஓட்டு ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பாஜகவோட ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பாமக தான். பிரச்சாரத்துக்கு அந்த பிரதமரை இருக்க இன்றைய காலகட்டத்தை இன்றைய சூழல்ல டெஸ்டட் ஓட் பேங்க்னு 5% சாலிடா வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமக தான். ஓகே, கடைசியா வந்து பிஜேபிக்கே கிடையாது. பிஜேபி கடைசியா தனித்து நின்று எல்லா பக்கம் நின்று அதே 2016 தனித்து நின்று பெற்ற ஓட்டு 2.8% தான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இது வரைக்கும் அவங்க வேணா வந்து நகர்ப்புற உள்ளாட்சி 6% எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கலாம், மாறுதட்டிட்டு இருக்கலாம். ஆனா அது அவங்க உண்மையான நம்பர் கிடையாது. அது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இவங்க வளர்ந்துட்டதெல்லாம் சொல்றாங்க. இன்றளவுல டெஸ்டட் ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடியது 5% இருக்குது. அந்த மேடையில் இருந்த ஒரே கட்சி பாமக தான். பிஜேபிக்கே கிடையாது. வந்து பேசினாரே அந்த பிரதமர், அவர் கட்சிக்கே கிடையாது. அப்ப மித்தவங்க எல்லாரையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்? 10% வருமா அதிகபட்சம்? எல்லாருக்கும் 1% போட்டான். ஆனா அங்க 1% இருக்கிற ஓட்டு கட்சிக்கே கிடையாது. இல்ல ஓபிஎஸ்க்கு அது இப்ப இருக்கான்னு தெரியாது. அதுவே பெரிய டவுட். டிடிவிக்கும் பெரிய அளவுக்கு 1% வரக்கலாம் கூட ஓட்டு அதை தாண்டி இருக்கான்னு எல்லாம் தெரியாது. நீங்க மித்தது எல்லாருமே ஒரு நபர் கட்சிகள், இன்க்ளூடிங் ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ். அப்போ தமிழ் அது மட்டும்தான் கொஞ்சம் பிரபலமான கட்சி. ஏன்னா அவர் ஒன்றிய அமைச்சர், அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதெல்லாம் அடிப்படையில். அதனால நீங்க மேடையில கூட ஜி.கே. மூப்பனார் பெருமையெல்லாம் பேசிக்கலாம் இருந்தார். பாஜக சார்பா பிரச்சாரம் செய்த வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஜி.கே. மூப்பனாரையும் கர்ம வீரர் காமராஜர் பெருமையும் பேசி ஓட்டு கேட்டார். இந்த முறை போன தடவை அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர், இந்த முறை காமராஜர் ஜி.கே. மூப்பனார். காங்கிரஸ் இல்ல அதிமுக கடன் வாங்குறாரு. சொந்தமா சொல்றதுக்கு ஒரு பையன் இல்ல தமிழ்நாட்டுல அவங்களுக்கு. அதுதான் யதார்த்தம். ஏன்னா குறைந்தபட்சம் அவர் மோகன் குமார் மங்கலத்தையாவது சொல்லியிருக்கலாம், ரங்கராஜன் குமார் மங்கலத்தை சொல்லியிருக்கலாம். அந்த கட்சியில வந்து அந்த ஊர் இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்தவர், அங்கிருந்து ஒன்றிய அமைச்சரா இருந்திருக்காரு, அந்த கட்சியில ஒரு பாப்புலர் ஃபேஸா இருந்தவர், அந்த ஊருக்காரன்ற முறையிலேயாவது அவர் இப்போ ஒருவேளை வந்து மோகன் குமார் மங்கலம் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால ரங்கராஜன் குமார் மங்கல பேரை எடுக்கலையான்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப செல்வாக்கு வாய்ந்த தலைவராக இருந்தவர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். ஆனா அவரை பேரை கூட சொல்லல. இல்ல பொது வாழ்க்கையில் தூய்மைக்கான இலக்கணமே வந்து உதாரணமே காமராஜர். என்னவோ தெரியல, மோடி அவர்களுக்கு வாயில வாஜ்பாயை சொல்ல தோணல. ஓகே, இந்தியா சைனா இல்லையன்றனாலயா என்னன்னு தெரியல 2004. பட் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படையில் என்னன்னா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் என்ன வரப்போகுது? ஓகே, அதுதான் நம்ம கேள்வி. பாஜக வந்து இப்ப இந்த பாமகவுடைய 5% வாக்கு இருக்கு இல்லையா, அது 5% நிச்சயமா வருமானு தெரியல. அப்ப அது இப்ப கூட இருக்கக்கூடிய இவர மித்த கட்சிகள், ஒரு நபர் கட்சிகள்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள்லாம் வந்து செல்வாக்கானவர்கள், அவர்கள் ஊர்ல இல்ல அவர்கள் கொஞ்சம் பலம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஏசி சண்முகம், திரு பாரிவேந்தர் அவர்கள், இல்ல தேவநாதனுக்கு என்ன பெரிய தெரியல. பட் மித்த எல்லாருமே நான் சொல்றேன், ஜான் பாண்டியன் அவர்களாம் ஒரு தொகுதியில அவர்கள் செல்வாக்கு வாய்ந்தவர்கள். அப்ப அவர்கள் எல்லாம் வந்து அந்த கியூமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கறது. அப்புறம் தென் மாவட்டங்கள்ல அந்தந்த ஒரு சில தொகுதிகள்ல டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, ஓபிஎஸ் இருக்கிறவர்களுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ மீண்டும் பாருங்க 2014 நாங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 10% மேல வாங்கினாங்க இல்லையா, அன்புமணியும் இவர் பொன்னாரும் ஜெயிச்சப்போ
அப்போ அதே மாதிரி நாங்க இப்ப 3வது இடத்துல இருந்து 2 இடத்துக்கு வந்துட்டோம், 2வது இடத்துக்கு வந்துட்டோம், ஏதாவது சீன் போடுறதுக்கு வேணா யூஸ் ஆகலாம். ஆனா ஒரு சீட்டு தராது. ஓகே, இப்ப இவங்க எய்ம் பண்றது எல்லாமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடம். குறிப்பா வந்து கன்னியாகுமரி, சிதம்பரம் இந்த மாதிரி தொகுதிகளை வந்து போக்கஸ்டா ஒர்க் பண்றதா தான் ஆரம்பத்துல இருந்தே செய்திகள் வந்தது. இப்ப அந்த இடங்கள்ல இந்த அலையன்ஸ் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா தமிழிசையை உள்ள கூட்டு வர்றாங்க, பாமக உள்ள கூட்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை திமுக கூட்டணிக்கு உருவாக்கும்? நான் அதுதான் சொன்னேன், போன முறை இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னாங்கல்ல, ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக, அப்புறம் மேடையில இருந்த அத்தனை பேரும். ஆமா, எல்லாரும் கூட்டணியில என்னத்தை கிழிச்சாங்க? ஒண்ணுமே இல்ல. இப்ப பிரிஞ்சு போயிட்டு வந்து நின்னா மட்டும் அப்படியே வானத்தை வில்ல வளைச்சு. சிதம்பரம் டஃபா இருந்துச்சுல திருமாவுக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப அதிமுக கூட எல்லாம் இருந்ததுல. ஆமா, இப்ப யாரு இருக்காங்க கூட? உங்களுக்கு வெறும் பாமக மட்டும் தான் நிக்கணும். ஓகே, அங்க சிதம்பரத்துல எத்தனை ஓட்டு இருக்கு பாஜகவுக்கு? கொடி கம்பு கட்டுறக்கு அத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு பூத் கமிட்டி வேலை பார்க்கணும்னா கூட உங்களுக்கு பாமக காரங்க தான் உட்காரணுவாங்க. ஓகே, இப்ப அதிமுக அங்க வலுவா உட்காரும். 2 இடத்துல பிரிஞ்சு, அதாவது அசியூமிங் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு எதிராக போகக்கூடிய ஓட்டு, இல்லைன்னா டிஎம்கே ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 2வது எப்படி இருந்தாலும் அங்க ஸ்பிளிட் ஆகும். ஓகே, யாருக்கு போக போகுது? நீங்க இங்க போக அங்க போக எப்படி வெற்றி வாய்ப்பு? போன தடவை வந்த திருமாவளவன்லாம் இந்த தடவை திரும்ப நான் அடிச்சு சொல்றேன், போன மாதிரி டஃப் கண்டெஸ்ட் எல்லாம் வராது. இந்த தடவை ஈஸியா ஜெயிப்பாரு. ஈஸி வாக் ஃபார் இந்த கேக் வாக்குன்னு நான் சொல்ல. ஆனா போன தடவை மாதிரி 3000 4000 எழுத்துட்டுலாம் இருக்காது. இந்த தடவை ரொம்ப கம்ஃபர்டபுளாவே அடிப்பாரு. அவரும் சரி, திரு ரவிக்குமாரும் சரி. அந்த பிரச்சனையே இந்த இல்ல. ஒரு தடவை சேர்ந்து இருந்தா கூட வந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட வந்து கடினமா தான் இருந்தது களம். ஏன்னா களம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்போ நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஏற்கனவே பிரிஞ்சு நின்னீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய பாமக இருக்கிற இடத்துலலாம் வந்து பிஜேபிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? பிஜேபி சில இடங்கள்ல செல்வாக்கு வச்சிருக்காங்க. கோவையில செல்வாக்கு வச்சிருக்காங்க, திருப்பூர்ல, இல்ல தென்காசி, ராம்நாடு, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இங்க அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பாக்கெட்ஸ்ல அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கட்சி நல்லா வந்து நயினார்லாம் வந்ததெல்லாம் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு. அதனால வந்து கட்சி வளர்க்கறதுக்கு பல முயற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்குறது இல்ல 15% வர அளவு கூட அவங்க வளரல. கூட்டணியாக சொல்றேன். ஓகே, அந்த அளவு கூட இல்ல. அதுவும் நீங்க குறிப்பா பாமக இருக்கக்கூடிய அந்த ஆர்கான் மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாஜக பெரிய போர்ஸ் எல்லாம் பெரிய போர்ஸ் விட்டுருக்காங்க. கட்சி பிரசன்ஸே பெருசா கிடையாது. அங்க எப்படி நீங்க சேர்ந்து நின்று என்ன வாக்கு வாங்க போறீங்க? திமுக ஃபுல் போர்ஸோட வரப்போகுது. ஏன் வந்து கூட்டணி நிக்கிற இடத்த தேடி நிக்கிறீங்கன்னா, டிஎம்கே எதிர்த்து போய் இந்த கூட்டணி வச்சுட்டீங்கன்னா அடி ஏறி மண்டையில மிதிப்பாங்க. ரெக்கார்ட் மார்ஜின்ல அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதே தமிழிசை பெரிய கூட்டணியில அதிமுகவோட செல்வாக்கோட சேர்ந்து தானே தூத்துக்குடியில கனிமொழி அவர்களை எதிர்த்து நின்னாங்க. அப்ப திரும்ப தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திரும்ப கனிமொழிக்கு எதிராக வந்து என்ன வாங்கினாங்க? தமிழிசை ஜெயிப்பாரா மாட்டான்றதை தாண்டி ஒரு கவர்னர் போஸ்ட், அதுவே ஒரு ரிட்டையர்மெண்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ல அது ஒரு ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ரிட்டையர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி திருப்பி ஃபீல்டுக்கு வர்றாரு. இது ஏன் சார்? இது ஒரு புதுசு இல்லையே. இப்ப சமீப காலத்துல வந்து நிறைய பேர் கவர்னர் விட்டுட்டு திருப்பி எலெக்ஷன் நிக்கிறதெல்லாம் பாஜக நடந்துட்டு இருக்கு. முன்னாடி காங்கிரஸ் நடந்திருக்கு. பட் என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா தென் சென்னைன்னு அவர் பேர் அடிபடுறதாக சொல்றாங்க. அப்ப தென் சென்னையெல்லாம் அவர்களுக்கான வாய்ப்புன்றது மிக மிக குறைவு. சோழிங்கநல்லூர் ஒரே தொகுதியிலேயே திமுக முடிச்சிருவாங்க. அவங்க அந்த அங்கேயே 6 லட்சம் ஓட்டு. அப்போ அங்க வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கடினம் சார். அவங்க சோழிங்கநல்லூர் வச்சிருந்தாலும் இவங்க வேலை செய்தி நங்கநல்லூர், வெஸ்மாம்பலம் எல்லாம் இருக்குல்ல சார். அதுதான் நான் சொல்றேன், மொத்தத்தை சேர்த்துனா எவ்வளவு ஓட்டு? சோழிங்கநல்லூர் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 6 லட்சம் ஓட்டு இருக்கு. ஓகே, அங்க டிஎம்கே வந்து ஸ்வீப் பண்ற இடம் அது. சரி, நான் ரிசல்ட்டுக்குள்ள எல்லாம் போகல. ஆனால் வந்து தென் சென்னையில் அவர்களுக்கான வாய்ப்புன்றது மிக கம்மியா தான் இருக்கு. ஆனா அதையும் மீறி அது தெரிஞ்சதுனாலதான் எல்முருகன் வந்து ராஜ்யசபா கேட்டு போயிட்டாரு. நீலகிரியில் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில ராஜ்யசபால ஏன் போனாரு? காரணம் வந்து களம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதிமுகவோட என்னைக்கு கூட்டணி இல்லைன்றதை அவங்க சென்ஸ் பண்ணாங்களோ அப்பவே வந்து சுதாரிச்சுட்டு தான் முருகன் வந்து ஆளை பிடிச்சி வந்து திருப்பி டெல்லியில் ராஜ்யசபா நாமினேஷன் வாங்குறாரு. அவர் உண்மையிலேயே வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குன்னா களத்துல நின்று நம்ம டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி நம்ம செல்வாக்க காட்டணும், ஒரு பெரிய தலைவரா உருவெடுக்கணும் தமிழ்நாட்டுல, களத்துல நின்று ஃபைட் பண்ணிருப்பார்ல. ஏன் நிக்கல? சரி, அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு செல்வாக்கா வளர்ந்துருச்சுன்றீங்களா? உங்களை நம்பி எல்லா கூட்டணி கட்சிகள் அதிமுக விட்டு வருதுன்றீங்களா? ஏன் அண்ணாமலை கேண்டிடேட்னு கேட்டா மட்டும் நிக்க மாட்டேன்றாரு? அவங்க கட்சிக்காரங்களே வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க அண்ணன் வந்து ரெடியா இல்லை அப்படின்னு. அப்புறம் ஏன் தெரியுது நின்று அவ செல்ஃப் எடுக்காது அப்படின்னு. அதனாலதான் வேற வழி இல்லாம நீங்க வந்து தவிர்த்துட்டு முன்னாடி ஆட்களை வந்து பான் மாதிரி அனுப்பிச்சு விடுறீங்க. அந்த சிப்பாய்களை வெட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நீங்க அவர்களுக்கு என்னன்னா ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 10% தாண்டி இரட்டை இலக்கத்துல வந்துருச்சு, 12% வந்துருச்சுன்னா இதெல்லாம் என்னோட எண் மக்களுக்கு கிடைத்த வெற்றி, கட்சியை நான் இவ்வளவு வளர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இதை வைத்து அவருடைய பேரத்தை வந்து தேசிய தலைமையில் அதிகப்படுத்தி
இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2026 வந்து அவர் ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு தன்னை முன்னிறுத்தணுன்றது தான் அவருக்கு அதுக்கு தான் அடிபட்டு இருக்காரு. ஓகே. இப்ப பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சண்டையே வந்து பிரச்சனையே 26ல யாரை முன்னிறுத்துறதுன்றதுதான். என்னைக்கு அண்ணாமலை வந்து நான் பிரதான எதிர்க்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்னு அவங்க கட்சிக்காரங்க அவரை வச்சு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழித்துட்டாரு. ஓகே. அன்னைக்கே அவர் முடிவு பண்ணிட்டாரு, இது வந்து நம்மளுடைய அடிமொழியிலே கை வைக்கிறாங்க அப்படின்ற முடிவுல தான் அவங்க வேணான்றாங்க. பின்ன வேற எந்த காரணம் சிஏஏ மத சார்பினி அதெல்லாம் அந்த டுபாக்குரு. ரைட். ஃபைனலா ஒரு பெர்ஸ்பெக்டிவா கேட்கிறேன் சார். இப்ப ஏடிஎம்கே பிஜேபி 2 ஸ்பிளிட் ஆனாங்க. முதல்ல தோற்றம் எப்படி இருந்ததுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கதை தமிழ்நாட்டில் முடிந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ எப்படி ப்ரொஜெக்ஷன் வருது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு, ஏடிஎம்கே தனித்து விடப்பட்டு விட்டது, எடப்பாடி தன்னந்தனி ஆக்கப்பட்டார் அப்படின்னு வருது. இது உண்மைதானா? இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பாக்குறீங்க? இது சக்சஸ்ஃபுல்லா வந்து அண்ணாமலையும் பிஜேபி பண்ணிருக்காங்க. ஓகே. அவர்கள் கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க, நீங்க வந்துருன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அமித்ஷாவே வந்து ஜன்னல் திறந்து வச்சாரு, கதவு திறந்து வச்சாரு. அவங்க வந்து வரவே முடியாது, தள்ளி நின்று காத்து வருட்டாங்க. அப்போ அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுதாரிச்சிட்டதுனால அவர்கள் தெரிந்து கொண்டு இப்ப என்னன்றாங்க, அப்போ அதிமுக பக்கம் போறவங்களை எல்லாம் இழுத்து இவர்கள் பக்கம் இழுத்து வைக்கணும், நாங்க தான் வந்து கூட்டணியை தலைமை தாங்க கூடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது தான். நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதே போல இந்தியா கூட்டணியோட அஜெண்டா என்ன? மதவாத மோடி மற்றும் பாஜகவுடைய மதவாத இந்துத்துவ அரசியலை வந்து வீழ்த்தணுன்றதுதான். அதுல சமூக நீதியை நிலைநாட்டணும், ஜனநாயகத்தை நிலைநாட்டணும்னு அவங்க டெல்லியில வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப முழக்கம் என்பது மோடி அவர்களுக்கு எதிராக தான் இருக்கும். அதனாலதான் மோடி இங்க வந்துட்டு எடப்பாடி பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல. உங்களுக்கு எதிராக போட்டி போட போறாரு, ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சா? இல்ல. அம்மையார் ஜெயலலிதாவை வந்து திமுக இழிவுபடுத்துச்சுன்னு பேசி ஓட்டு கேட்கிறாரு. காமராஜர் வந்து இன்டெகிரிட்டி உள்ளவர், அவர் தான் பொது வாழ்வில் தூய்மைன்னு அதை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. மூப்பனாரை பிரதமராக்காம விட்டது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், குடும்ப கட்சி காங்கிரஸ் சொல்றாரு. மேல ஜி.கே. வாசன் மேடையில உட்கார வச்சுக்கிட்டு, அன்புமணியும் மருத்துவர் ராமதாஸ் 2 பேரையும் வந்து மேடையில உட்கார வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல் பண்ண காங்கிரஸ் கட்சி மூப்பனார பிரதமராக விடலன்னு பேசுறாரு. உண்மையிலே லைட்டா திரும்பி பார்த்திருந்தா அவருக்கே உரைச்சிருக்கும், வேணான்னு நிறுத்திருப்பாரு. சரி வேண்டாம்லாம், சப்ஜெக்ட் தப்பா போகுது, இந்த மேடையில வைத்து பேசினா நிச்சயமா விமர்சனம் வரும் தெரியும். பார்த்துக்கொண்டு அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் இருந்த குடும்ப ஆட்சி காங்கிரஸ் வந்து மூப்பனார பிரதமராக விடலைன்னு சொன்னப்போ அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜி.கே. வாசன் வந்து அண்ணாமலை அருகில் உட்கார்ந்து இருந்தாரு. அண்ணாமலை கை தட்டிட்டு இருந்தாரு. ஏன் வந்து ஜி.கே. வாசன் கை தட்டல, இல்ல வந்து அவர் ரியாக்ட் பண்ணல? குடும்ப ஆட்சின்னு அடுத்தது அங்கதானே திரும்பி பார்க்கணும். பக்கத்துல 2 சீட்டு தள்ளி வந்து மருத்துவர் ராமதாசும் திரு அன்புமணி ராமதாஸ் உட்கார்ந்து அந்த குடும்ப ஆட்சி தெரியும்ல. அப்ப அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இதெல்லாம் வந்து அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனா இதெல்லாம் தாண்டிட்டு என்னன்னா இது எல்லாத்தையும் மீறி இவங்களை எல்லாம் இந்த பக்கம் இழுத்து அதிமுகவை தனிமைப்படுத்துறதுன்றது இப்ப நடக்கிறது. ஆனா அவர்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க, வரலன்றப்போ அப்ப கூட்டணிக்கு நாங்க தலைமை ஏற்கிறோம் அப்படின்றது. இன்னைக்கு திமுகவை தானே திட்டுறாரு, காங்கிரஸ் திட்டுறதுக்கு காரணம் அவருக்கு தெரியும் போட்டி வந்து நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். அதனால திமுகவுடைய விமர்சனம்ன்றது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீது தானே இருக்கும். இப்போ அன்புமணி ராமதாஸோ இல்லைன்னா இப்போ திரு அண்ணாமலை அவர்களோ திரு அன்புமணி ராமதாஸோ பேசினாங்கன்னா யாரை விமர்சனம் பண்ணுவாங்க? ஓபிஎஸ் யாரை விமர்சனம் பண்ணுவார், இபிஎஸ் யாரை விமர்சனம் பண்றாரு? ஸ்டாலினை தானே விமர்சனம் பண்றாரு. இங்க அவரு தான் ஆட்சி பண்றாரு. அப்ப டெல்லியில எலெக்ஷன் நடக்குதுன்னா பாராளுமன்றத்துக்கு யாரை விமர்சனம் பண்ணுவாங்க? ஆட்சி செய்யறவங்களை தான் எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணும். அதான் வந்து இயல்பாகவே இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்துல பண்ணா நாங்க தான் பிரதான எதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு வந்து சைட்ல வந்து சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்ட பாக்குறாங்க. ஆட்டோ இல்லை, இவங்க ட்ரக்கே ஓட்ட போடுறாங்க. அதுதான் நடக்குது. அது யதார்த்தம் அது இல்ல. அதிமுக தான் இன்றளவும் பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சி, திமுக சவால் விடக்கூடிய இடத்துல இருக்கு. அப்போ வந்து அதை தனிமைப்படுத்தி அவங்களோட பெர்சன்டேஜை குறைச்சிட்டாங்கன்னா ஒன்னு தோல்வி பெரிய தோல்வி அடைந்து, இல்ல ஒரு 10 சீட்ல வந்து 3வது இடத்திற்கு அப்படி தள்ளப்பட்டாங்க பாஜகவுக்கு பின்னாடி, என்டிஏக்கு பின்னாடி அப்படின்னா, அப்போ எடப்பாடி தலைமையிலான அவர் தலைமையிலான அதிமுக மீது இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, ஒரு சில தலைவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை வரும். ஓகே, அதை ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் விரும்புறாங்க. அவங்க தான் அதனாலதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு இடம் தேவை, அவங்களை அரவணைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைன்றனால இந்த ஒரு போக்கற்றவர்கள் எல்லாம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடம் தான் வந்து பாஜக வந்து அதை பயன்படுத்திக்குது. அதே போல பாஜக என்னன்னா அதுல ஒரு காமன் ஒரு கூட்டு இருக்கு. யார் வந்து சேர்த்துக்கிட்டாலும் கடைசியில வந்து நம்ம பெரிய கட்சியா உருவெடுத்துட்டோன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியும். அப்ப பாமகவோட அந்த 5% வாக்கு அங்கதான் நான் சொல்றேன் பாஜகவுக்கு பயன்படும். ஆனா பாஜகவினுடைய எந்த ஓட்டுமே பாமகவுக்கு போக போறது இல்லை. ஏன்னா அங்க ஒரு பெரிய ஓட்டு இல்லை. ஒருவேளை வந்தாலும் அது வெற்றி வாய்ப்பாக உருவாக்க போறது இல்லை. அப்போ அதையும் மீறி கூட்டணி வருதுன்னா அப்ப நீங்க என்ன காரணம்ன்றத நம்ம மக்கள் யூகத்துக்கு விட்டுறலாம். அப்ப அதனாலதான் வந்து யாருக்கு பலன்ற போது பாஜகவுக்கு பலன் 2024 முன்னிலைப்படுத்திருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை வரும்.
2026ல யார் வந்து பாமக ஆட்சி ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார் அன்புமணி அவர்கள் பேட்டி கொடுக்கும். ஆமா. அப்போ ஒண்ணு அண்ணாமலை வந்து அன்புமணியை ப்ரொபோஸ் பண்ண போறா முதல்வர் வேட்பாளரை, இல்ல அன்புமணி வந்து அண்ணாமலை ப்ரொபோஸ் பண்ண போறாரா, இல்ல யாரோ ஒரு பாஜக கேண்டிடேட் ப்ரொபோஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. பட் இவங்க எல்லாத்தையும் ப்ரொபோஸ் பண்ணும்போது அதையும் கைதட்டி டிடிவி தினகரும் ஓபிஎஸ் அவர்களும் ஜி.கே. வாசனும் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்வார்களா மேடையில ஏறி அப்படின்னு தெரியல. பட் அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்பவும் வந்து இரட்டலைக்கு அவர் கிளைம் கோரிட்டே இருப்பாரான்னு தெரியல. அப்ப அதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கு. அடிப்படையில என்னை பொறுத்தவரை வந்து இது 2026ல யாருக்கான வாய்ப்புன்றதை யார் முன்னிலைப்படுத்திக்கணுன்ற போட்டியில அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான். ஏன்னா இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ரேஸ்ன்றது ஃபோர்கான் கன்க்ளூஷன். பெரிய மாற்றம்லாம் வரப்போறது எனக்கு தெரிந்து என்னை பொறுத்தவரை கிளீன் ஸ்வீப் தான் இந்தியா கூட்டணி அடிக்க போறாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்போ அதற்கு அட்லீஸ்ட் வந்து 2026க்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதுல முனைப்போட இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா கூட்டணிகளை அதிகாரத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய வளங்களையும் பயன்படுத்தி இருக்குது பாஜக, தன்னை வந்து அந்த முன்னிலைப்படுத்திக்கணும்னு. அப்போ அந்த பேட்டில் 1 வார் வந்து இன்னும் ஓவர் ஆகல. ஸோ முடிந்தால் தெரியும் யார் 2வது இடத்துக்கு வர்றாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலியாக காத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி.